ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறின் அணுக்கட்டு எண் என்ன? ஏ 4, பி 2, சி 1, டி 3. சரியான பதில் பி 2. 4 சரியான விடை. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்துள்ளதால் அதன் அணுக்கட்டு எண் 2 ஆகும். இது இயற்கையில் O2 என்ற நிலையிலேயே காணப்படுகிறது. தவறான விடைகள். அ 4 என்பது பாஸ்பரஸ் போன்ற தனிமங்களின் அணுக்கட்டு எண்ணாகும். பின்வருவனவற்றில் எது அயோடின் குறைபாட்டுடன் தொடர்புடையது? ஏ காய்டர், காட்டர். பி இரத்த சோகை, அனேமியா. சி ஸ்கர்வி, ஸ்கர்வி. டி ரிக்கெட்ஸ், ரிக்கெட்ஸ். சரியான பதில் ஏ காய்டர், காட்டர். 7 தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் மிக அவசியம். இதன் குறைபாட்டால் கழுத்து பகுதியில் உள்ள தைராய்டு சுரப்பி வீக்கமடைகிறது. இந்த வீக்கமே காய்டர் அல்லது முன் கழுத்து கழலை என்று அழைக்கப்படுகிறது. செல் சுவரிலிருந்து புரோட்டோபிளாசம் சுருங்குவதற்கான சொல் என்ன? ஏ சவ்வூடு பரவல், ஆஸ்மோசிஸ். பி நீரிழப்பு, டீஹைட்ரேஷன். சி பிளாஸ்மா சிதைவு, பிளாஸ்மோலைசிஸ். டி விரைப்புத்தன்மை, டர்ஜிடிட்டி. சரியான பதில் சி பிளாஸ்மா சிதைவு, பிளாஸ்மோலைசிஸ். சரியான விடை சி சோகஸ்மெலி. ஒரு தாவர செல்லை அடர்வு அதிகமான கரைசலில் வைக்கும்போது சவ்வூடு பரவல் காரணமாக நீர் வெளியேறி புரோட்டோபிளாசம் சுருங்குவது பிளாஸ்மா சிதைவு எனப்படும். இதனால் செல் சுவரை விட்டு விலகிச் செல்கிறது. எந்த கருவி பல்வேறு தூரிகைகள் மற்றும் வண்ணங்களுடன் தடையின்றி வரைய அனுமதிக்கிறது? ஏ முத்திரை கருவி, த ஸ்டாம்ப் டூல். பி புதிய பொத்தான், த நியூ பட்டன். சி தேர்ந்தெடுப்பான், த செலக்டர். டி பெயிண்ட் தூரிகை கருவி, த பெயிண்ட் பிரஷ் டூல். சரியான பதில் டி பெயிண்ட் தூரிகை கருவி, த பெயிண்ட் பிரஷ் டூல். சரியான விடை பெயிண்ட் தூரிகை கருவி பயனர்கள் கணினியில் தடையின்றி ஓவியங்களை வரையவும் பல்வேறு வண்ணங்களை தீட்டவும் உதவுகிறது. இது ஒரு தூரிகையைப் போலவே செயல்பட்டு கலைப்படைப்புகளை உருவாக்க பயன்படுகிறது. குறுகிய குழாய்கள் அல்லது பாத்திரங்களில் நீர் மேல் நோக்கி உயரும் திறன் முதன்மையாக எந்த செயலுக்கு காரணம்? ஏ நுண்புழை நுழைவுச் செயல், கேபில்லாரிட்டி ஆக்ஷன். பி ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் புல். சி வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பேரிக் பிரஷர். டி காந்த ஈர்ப்பு, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். சரியான பதில் ஏ நுண்புழை நுழைவுச் செயல், கேபில்லாரிட்டி ஆக்ஷன். 5 திரவத்தின் பரப்பு இழுவிசை காரணமாக மிக குறுகிய குழாய்களில் நீர் மேலேறும் நிகழ்வு நுண்புழை ஏற்றம், கேபில்லரிட்டி எனப்படும். தாவரங்களில் வேர் மூலம் உறிஞ்சப்படும் நீர் சைலம் திசுக்கள் வழியாக மேலேற இது முக்கிய காரணமாகிறது. சுவாசம் எந்த செல் செயல்முறைகளை உள்ளடக்கியது? ஏ செல் சுவாசம் மட்டும். பி ஒளிச்சேர்க்கை மட்டும். சி வெளி சுவாசம் மட்டும். டி வெளி மற்றும் செல் சுவாசம் இரண்டும். சரியான பதில் டி வெளி மற்றும் செல் சுவாசம் இரண்டும். சரியான விடை டி சோகஸ்மெலி சுவாசம் என்பது நுரையீரலில் நடைபெறும் வாயு பரிமாற்றம், வெளி சுவாசம் மற்றும் செல்களில் ஆற்றல் உருவாக்கப்படும் நிகழ்வு, செல் சுவாசம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது. இது உயிரினங்கள் உயிர்வாழ தேவையான ஆற்றலை பெறும் ஒட்டுமொத்த செயல்பாடாகும். பழுத்த வாழைப்பழம் உற்பத்தி செய்யும் எந்த வாயு தக்காளி பழுக்க காரணமாகிறது? ஏ மீத்தேன் வாயு, மித்தேன் கேஸ். பி கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சி எத்திலீன் வாயு, எத்திலீன் கேஸ். டி ஆக்சிஜன் வாயு, ஆக்சிஜன் கேஸ். சரியான பதில் சி எத்திலீன் வாயு, எத்திலீன் கேஸ். சரியான விடை எத்திலீன் என்பது பழங்கள் பழுக்க உதவும் ஒரு இயற்கை தாவர ஹார்மோன் ஆகும். பழுத்த வாழைப்பழத்திலிருந்து வெளியேறும் இந்த வாயு அருகில் உள்ள தக்காளி போன்ற காய்களை விரைவாக பழுக்கத் தூண்டுகிறது. சோடா நீர் எந்த வகையான கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ திரவக் கரைசல். பி திண்மக் கரைசல். சி நீர்க்கரைசல். டி வாயுக்கரைசல். சரியான பதில் ஏ திரவக் கரைசல். 1 சோடா நீர் என்பது நீரில் கார்பன் டை ஆக்சைடு வாயு கரைந்துள்ள ஒரு திரவக் கரைசலாகும். இதில் நீர் கரைப்பானாகவும் வாயு கரைப்பொருளாகவும் செயல்படுவதால் இது திரவக் கரைசல் எனப்படுகிறது. பி
திண்மக் கரைசல் என்பது உலோக கலவைகள் போன்ற திண்மங்களின் கலவையாகும். இரசவாதிகளின் முதன்மை இலக்கு என்னவாக இருந்தது? ஏ. புதிய தனிமங்களை கண்டுபிடிப்பது. பி. மேம்பட்ட அறிவியல் கருவிகளை உருவாக்குவது. சி. மதிப்பு குறைந்த உலோகங்களை தங்கமாக மாற்றுவது. டி. புதிய இரசாயன சேர்மங்களை உருவாக்குவது. சரியான பதில் சி. மதிப்பு குறைந்த உலோகங்களை தங்கமாக மாற்றுவது. இரசவாதிகள் இரும்பு, தாமிரம் போன்ற மதிப்பு குறைந்த உலோகங்களை தங்கமாக மாற்றும் வித்தையை கண்டறிவதையே தங்கள் முதன்மை இலக்காக கொண்டிருந்தனர். இவர்கள் நவீன வேதியியல் வளர்ச்சிக்கு அடிப்படையான பல சோதனைகளையும் கருவிகளையும் உருவாக்கினர். ஒரு வெப்ப அணுக்கரு வினைக்கு என்ன நிபந்தனைகள் தேவை? ஏ. சாதாரண வெப்பநிலை மற்றும் அழுத்தம். பி. வெற்றிடம் மற்றும் குறைந்த வெப்பநிலை. சி. உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம். டி. குறைந்த வெப்பநிலை மற்றும் உயர் அழுத்தம். சரியான பதில் சி. உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம். அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு வினை நடைபெற மிக அதிக வெப்பநிலையும் 10 K அழுத்தமும் தேவைப்படுகிறது. சூரியன் மற்றும் விண்மீன்களில் ஆற்றல் உருவாக இந்த வினையே காரணமாகும். ஏ. சாதாரண நிலையில் அணுக்கருக்கள் ஒன்றோடு ஒன்று இணையாது. ஒரு ஊடகத்தின் எந்த பண்பு ஒலியின் வேகத்தை பாதிக்கிறது? ஏ. ஒளிபுகுந்தன்மை டிரான்ஸ்பரன்சி. பி. நிறம் கலர். சி. அடர்த்தி டென்சிட்டி. டி. வெப்பநிலை டெம்பரேச்சர். சரியான பதில் டி. வெப்பநிலை டெம்பரேச்சர். 1. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஊடகத்தின் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் அதிகரித்து ஒலியின் வேகம் கூடுகிறது. காற்றில் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தால் ஒலியின் வேகம் 0.61 மீவி அதிகரிக்கும். ஏ. ஒளிபுகுந்தன்மை என்பது ஒலியின் பண்பு, இது ஒலியின் வேகத்தை பாதிப்பதில்லை. சோடியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் எந்த வெப்பநிலையில் தண்ணீருடன் தீவிரமாக வினைபுரிகின்றன? ஏ. கொதிநிலை பாய்லிங் பாயிண்ட். பி. உறைநிலைக்கு கீழே பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். சி. அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர். டி. உயர்ந்த வெப்பநிலை எலிவேட்டட் டெம்பரேச்சர். சரியான பதில் சி. அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர். சோடியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆகியவை மிகவும் வினைத்திறன் மிக்க உலோகங்கள் என்பதால் அவை குளிர்ந்த நீருடன் கூட அறை வெப்பநிலையிலேயே தீவிரமாக வினைபுரியும். இந்த வினையின் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறி அதிக வெப்பம் உருவாவதால் இது ஒரு வெப்ப உமிழ்வினையாகும். அழுத்தம் அதிகரிக்கும் போது வாயு ஊடகத்தில் ஒலியின் திசைவேகத்தை எந்த காரணி பாதிக்காது? ஏ. அதிர்வெண் ஃப்ரீக்வென்சி. பி. வெப்பநிலை டெம்பரேச்சர். சி. அடர்த்தி டென்சிட்டி. டி. வீச்சு ஆம்ப்ளிடியூட். சரியான பதில் பி. வெப்பநிலை டெம்பரேச்சர். 8. சரியான விடை வெப்பநிலை டெம்பரேச்சர். மாறாத வெப்பநிலையில் அழுத்த மாற்றம் வாயுவின் அடர்த்தியையும் மாற்றும் என்பதால் ஒலியின் திசைவேகம் மாறாமல் இருக்கும். எனவே அழுத்தம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை மாறாமல் இருந்தால் ஒலியின் வேகம் பாதிக்கப்படாது. காணக்கூடிய விரும்பத்தகாத கூறுகளைப் பிரிப்பது எந்த எடுத்துக்காட்டு கலவையுடன் தொடர்புடையது? ஏ. தானியம் மற்றும் உமி. பி. சுண்ணக்கட்டி தூள் கலந்த நீர். சி. மணல் மற்றும் நீர். டி. எண்ணெய் மற்றும் நீர். சரியான பதில் பி. சுண்ணக்கட்டி தூள் கலந்த நீர். சரியான விடை சுண்ணக்கட்டி தூள் கலந்த நீர் ஒரு தொங்கல் சஸ்பென்ஷன் ஆகும். இதில் துகள்கள் கண்ணுக்கு தெரியும் மற்றும் வடிகட்டுதல் மூலம் எளிதில் பிரிக்கலாம். இது ஒரு திரவத்தில் கரையாத திடப்பொருளைக் கொண்ட கலவைக்கு சிறந்த உதாரணமாகும். ஒரு வேதியியல் சமன்பாட்டின் எந்த பக்கம் RHS என்று குறிப்பிடப்படுகிறது? ஏ. வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. பி. வினைப்படு பொருள் பக்கம் reactant ஹேண்ட் சைடு. சி. வினை பாதி பக்கம் reaction half சைடு. டி. குறைக்கப்பட்ட வெப்ப அளவு reduced heat scale. சரியான பதில் ஏ. வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி வேதியியல் சமன்பாட்டில் அம்புக்குறிக்கு வலதுபுறம் உள்ள பகுதி வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் வினையின் முடிவில் உருவாகும் விளைபொருட்கள் ப்ராடக்ட்ஸ் குறிக்கப்படுகின்றன. ஒரு பொருள் பூமியிலிருந்து நிலவுக்கு நகர்த்தப்படும் போது எது மாறாமல் இருக்கும்? ஏ. எடை weight. பி. கனம் heaviness.
சி ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டி நிறை மாஸ். சரியான பதில் டி நிறை மாஸ். சரியான விடை தி சோகஸ்மெலி நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். இது பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் மாறாமல் நிலையாக இருக்கும். ஆனால் எடை என்பது அந்தந்த இடத்தின் ஈர்ப்பு விசையை பொறுத்து மாறுபடும். பாயில் விதியின்படி ஒரு நல்லியல்பு வாயு எந்த இரண்டு பண்புகளின் பெருக்கற்பலனுக்கு ஒரு மாறாத மதிப்பை பராமரிக்கிறது? ஏ கன அளவு மற்றும் மோல்களின் எண்ணிக்கை. பி அழுத்தம் மற்றும் கன அளவு. சி கன அளவு மற்றும் வெப்பநிலை. டி அழுத்தம் மற்றும் வெப்பநிலை. சரியான பதில் பி அழுத்தம் மற்றும் கன அளவு. 4 சரியான விடை பி சோகஸ்மெலி. மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் PV மாறிலி. எனவே அழுத்தம் மற்றும் கன அளவின் பெருக்கற்பலன் எப்போதும் ஒரு மாறாத மதிப்பை பராமரிக்கிறது. சில கருவிகளில் உள்ள வெற்றிட பெட்டிகள் என்ன செய்கின்றன? ஏ அவை ஒலி அதிர்வெண்ணை மாற்றுகின்றன. பி அவை கேட்க முடியாத ஒலியை உருவாக்குகின்றன. சி அவை விலங்குகளுக்கு பயிற்சி அளிக்கின்றன. டி அவை ஒலியை பெருக்குகின்றன. சரியான பதில் டி அவை ஒலியை பெருக்குகின்றன. 4 இசைக்கருவிகளில் உள்ள வெற்றிட பெட்டிகள் அதிர்வுகளை எதிரொலிக்கச் செய்து ஒலியின் செறிவை அதிகரிக்கின்றன. ரெசோனன்ஸ். இது மெல்லிய ஒலியை நாம் தெளிவாக கேட்கும் வகையில் பெருக்கமடையச் செய்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?